டேய், இன்னும் அங்க உருப்படியா எதுவும் செய்யாம என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? எதுக்கு பார்ட்டிக்கு போனோங்கிறத மறந்து நீயும் அவங்களோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? மேடம் சாரி மேடம், கரெக்டான டைம் வரணும்னு கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிறேன் மேடம். அந்த எழிலும் சுடரும் கேக்க கட் பண்ணி ஊட்டிக்கிட்டதுல இருந்து கண்ணாடி பவுல்ல இருந்து ரிங்க எடுத்து எழில் சுடர் விரல்ல போட்டு விட்டது ப்ரப்போஸ் பண்றதுன்னு வரைக்கும் எவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. அப்பெல்லாம் உனக்கு டைம் கிடைக்கலையா? மேடம் இங்க பக்கத்துல இருந்தே பார்த்த மாதிரி இங்க நடக்கிறத அப்படியே சொல்றீங்க. நீங்களும் பார்ட்டிக்கு வந்திருக்கீங்களா மேடம்? பார்ட்டிக்கு வந்துதான் அங்க நடக்கிறத தெரிஞ்சுக்கணும்னு இல்ல, அங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு இன்ஃபார்ம் பண்ண நிறைய இன்ஃபார்மர்ஸ் இருக்காங்க. இதுக்கப்புறமும் நான் சொன்ன மாதிரி எதுவும் பண்ணாம நீ சும்மா இருந்தன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. அடுத்த 10 நிமிஷத்துல அந்த சுடர் அங்க இருக்கிற அத்தனை பேர் முன்னாடியும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிக்கணும். புரியுதா? புரியுது மேடம், அதை நான் பாத்துக்கிறேன் மேடம். முடியாது. என்ன சார் பேசுறீங்க நீங்க? ஒருத்தன் என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்றத நான் எப்படி டேக் இட் ஈஸியா எடுத்துக்க முடியும்? தெரிஞ்சுதான் பேசுறீங்களா என்ன? உன்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்றதுக்கு எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. உன்கிட்ட பேச பேச எனக்கு அதிகமா இரிட்டேட் ஆகுது. இதுக்கு மேல உன்னை இந்த கார்ல கூட்டிட்டு போக முடியாது. முதல்ல கீழே இறங்கு. சார், இப்படி பாதி வழியில காரை நிறுத்தி இறங்க சொன்னா என்ன அர்த்தம்? நீங்க பண்றதெல்லாம் சரியில்லை சார். நான் எப்படி வீட்டுக்கு வருது? எப்படியாச்சும் வா. இப்ப நீ இறங்க போறியா இல்லையா? அவுட். இப்ப என்ன சார், நான் இறங்கணும் அவ்வளவுதானே? இறங்குறேன். ஏன் இவர் இப்படி இருக்காரு? இந்த மாதிரி அன்டைம்ல நட்ரோட்ல இறக்கி விட்டு போறாரு. பஸ் ஸ்டாண்ட் வேற எங்க இருக்குன்னே தெரியல. என்ன மேடம், உங்க ஹஸ்பண்ட் பாதியிலே கழட்டி விட்டார் போல. பரவாயில்ல, நீங்க ஒண்ணும் ஃபீல் பண்ணாதீங்க. அதான் இப்ப நான் வந்துட்டேன்ல, உங்களை நான் பிக்கப் பண்ணிக்கிறேன். டேய், செருப்பு பிஞ்சிரும். பார்ட்டி ஆச்சேன்னு கொஞ்சம் கண்ட்ரோல்டா இருந்த. ஏதாவது இந்த மாதிரி பேசிட்டு பக்கத்துல வந்த உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. மேடம் ஏன் மேடம் கோச்சுக்கிறீங்க? உங்களை என் கார்ல பிக்கப் பண்ணிக்கிட்டு நேரா உங்களை வீட்டுல டிராப் பண்றேன்னு தான் சொல்றேன். அத நீங்க ஏன் தப்பா புரிஞ்சுக்கிறீங்க? பாருங்க, இதே மாதிரி தான் பார்ட்டியிலே நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. டேய், ரொம்ப நடிக்காத. உன் பார்வையும் உன் பேச்சும் எவ்வளவு கேவலமா இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியாதுன்னு நினைக்கிறியா? நீ வேணும்தான் என் மேல ஜூஸ கொட்ட, அது எனக்கு நல்லா தெரியும். ஏய் ஆமாண்டி, வேணும்னு தான் ஜூஸ கொட்டினேன். இப்போ உன்னால என்ன பண்ண முடியும்? பார்ட்டியில அத்தனை பேருக்கு முன்னாடி அசிங்கப்படுத்தினா நான் அப்படியே பூனி குறுகி போயிருவேன் நினைச்சியா? இப்ப இதே இடத்துல உன்னை கட்டிப்பிடிக்க போறேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க. டேய், கிட்ட வராத. அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. ஏய் சொன்னா கேளு. வேண்டாம். மரியாதை நில்லு. கிட்ட வராத. சும்மா சொல்லக்கூடாதுடி. நீ செம்ம அழகா இருக்க. உன் புருஷன் தான் உன்னை கண்டுக்க மாட்டேங்கிறான்ல, அப்புறம் ஏன் ரொம்ப பிகு பண்ற? வந்து என் கார்ல ஏறு, உன்னை அப்படியே பூ மாதிரி கூட்டிட்டு போயிடுறேன். டேய் பொறுக்கி, நீ இப்படிலாம் பேசுறது எழில் சருக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோயேன். ஏய் அதான் உன்னை பாதியிலே விட்டுட்டு போயிட்டான்ல, அப்புறம் ஏன் அவனை பத்தி பெரிய பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்க? நீ இப்படி எல்லாம் சொன்னா கார்ல ஏற மாட்ட. உன்னை எப்படி ஏத்தணும்னு எனக்கு தெரியும்.
சொல்லுங்கம்மா. எழில் எங்கப்பா இருக்கீங்க? பார்ட்டி இல்லையா? யா பார்ட்டில தான் இருக்கம்மா. எப்படிப்பா போயிட்டு இருக்கு? குட், நல்லா போகுதுமா. சரி, சுடர் உன் கூட தானே இருக்கா? ஆமாமா, என் கூட தான் இருக்கா. ஒரு நிமிஷம் அவகிட்ட கூட. மா, சுடர் அது ரெஸ்ட் ரூம் போயிருக்காமா. ஓ, ரெஸ்ட் ரூமுக்கா? சரிப்பா, வந்ததுக்கு அப்புறம் ஃபோன் பண்ண சொல்றியா? ஓகேம்மா, நான் சொல்றேன். சரிப்பா, வச்சிடுறேன். ம். ஏய், வாங்கடா டேய். அம்மாவை பத்தி யோசிக்காம ஒரு கோவத்துல சுடர் எங்கேயோ இறக்கி விட்டுட்டு வந்துட்டோமே. இப்ப சுடர் இல்லாம வீட்டுக்கும் போக முடியாது. என்ன பண்ண?